நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன். இந்த வருடம் நாட்டுக்கு பெறும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 3 மில்லியனாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் சமிந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார். அதற்கான திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவான மாதமாக இருந்தது. 2,33,087 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அதிக சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவாகி இருந்ததுடன் அந்த எண்ணிக்கை 2,18,350 ஆகும். இதன்படி புத்தாண்டில் இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 3 மில்லியன் வரை அதிகரிக்க புதிய வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் சமிந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸில் மக்கள் கூட்டத்தின் மீது வாகனத்தை செலுத்தி விபத்து ஏற்படுத்திய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். 42 வயதான அமெரிக்க பிரஜை ஒருவரே இவ்வாறு மக்கள் கூட்டத்தின் மீது வாகனத்தை செலுத்தியதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. அத்துடன் 35 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை மக்கள் கூட்டத்தின் மீது மோதிய வாகனத்தில் IAS அமைப்புடன் தொடர்புடைய கொடியொன்று காணப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் குறித்த வாகனத்தை செலுத்திய நபர் அதற்கு முழுமையான பொறுப்பாளி இல்லை என விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றனர். அத்துடன் விபத்துக்குள்ளான வாகனத்தில் இருந்து வெடிபொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மீது 18% வரி விதிக்கப்படும் அதேவேளை இறக்குமதியாளர்களிடம் 18% வரி அறவீடு செய்யப்படுவதில்லை என உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கத்தின் அழைப்பாளர் புத்திக சில்வா குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்துள்ளார். இந்த நடவடிக்கையினால் உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் சுமார் 1 லட்சம் மில்லியன் கிலோ தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் உரிய முறையில் விற்பனை செய்யப்படாத காரணத்தினால் வட்வரியை அறவீடு செய்யவும் முடியவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து அரசியல் கட்சிகளும் பதவிக்கு வர முன்னதாக உள்நாட்டு கைத்தொழில்களை பாதுகாப்பதாக உறுதிமொழி வழங்கினாலும் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அந்த உறுதிமொழிகள் வெறும் வார்த்தைகளுக்கு வரையறுக்கப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். பாராளுமன்ற ஊழியர்களின் விடுமுறை கொடுப்பனவை வழங்குவதில்லை என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொடுப்பனவை செலுத்தும் போது பாராளுமன்றத்திற்கு மாத்திரம் விசேட கவனம் செலுத்தினால் அது மோசமான முன்னுதாரணமாக அமையும் என பொருளாதார ஆலோசகர்கள் அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளனர். சுமார் 1200 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் மற்றும் பாராளுமன்ற ஊழியர்கள் குழு ஒன்று அண்மையில் அரசாங்க தலைவர்களை சந்தித்து இந்த கொடுப்பனவை வழங்குமாறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்தச் சட்டம் மூலம் இன்னும் 2 வாரங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த சட்டமூல வர்த்தமானிக்காக அரசாங்க அச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். 2 வருடங்களுக்கு முன்னர் தேர்தலுக்கு முன்மொழியப்பட்ட வேட்பாளர்களில் சிலர் உயிரிழந்துள்ளதுடன் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியும் உள்ளனர். இந்நிலையில் 2023ஆம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்பு மனுக்களை
மீளப்பெறுவதற்கு இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் புதிய வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பளிக்கும் முக்கிய நோக்கத்துடன் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கிளீன் ஸ்ரீலங்கா போன்று இன பிரச்சினையையும் கிளீன் செய்ய வேண்டும் இந்த அரசாங்கம் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வாழ்த்துக்கள். பிறந்திருக்கிற 2025ஆம் ஆண்டு ஆரோக்கியமுள்ள இன ஒற்றுமையோடு கூடிய இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கான தேசிய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான நீண்ட காலமாக பொறியோடி போயிருக்கிற தமிழர்களுடைய இலக்கினை அவர்கள் அடைவதற்கும் அவர்களுடைய லட்சிய கனவுகள் நிறைவேறுவதற்கும் இந்த ஆண்டு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டுக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கிறோம். மிக முக்கியமாக இலங்கை நாட்டிலே இப்பொழுது வருமானம் தரக்கூடிய துறைகளாக எதுவும் இல்லாத ஒரு நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் ஒரு வீழ்ந்த நிலையிலே காணப்படுகிறது. குறிப்பாக இலங்கையினுடைய பெருந்தோட்ட பொருளாதாரங்கள் பெரிய அளவில் இலங்கைக்கான அந்நிய செலாவணியை பெற்றுத்தரக்கூடிய வகையிலே இல்லை. ஆக சுற்றுலா பயணிகளுடைய வருகையை மட்டும்தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதுவும் கூட பல வகையான குறைகள் குற்றங்களோடு நடைபெற்று கொண்டாலும் இலங்கையினுடைய வருமானத்தில் ஒரு பெரிய பங்கை இப்பொழுது சுற்றுலாத்துறை மட்டும்தான் வகிக்கின்றது. ஆகவே இலங்கை தான் IMF-இடமோ பாரிஸ் கிளப்பிடமோ அல்லது உலக வங்கியிடமோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கிடமோ பெற்ற கடன்களை மீளடிப்பதானால் அவர்கள் அந்த கடனுக்கான வட்டிகளை கட்டுவதானால் நாடுகளிடம் பெற்ற கடன்களுக்கான வட்டிகளையும் கடனையும் கட்டுவதானால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி உள்நாட்டுக்கான உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். உள்நாட்டிலே இருக்கின்ற உற்பத்திகளை அதிகரிக்கக்கூடிய உடனடி வழிமுறைகள் இல்லை. இம்முறை நெல் உற்பத்தி கூட இலங்கையில் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. கடும் மழை காரணமாக நெல் உற்பத்தியிலே கடுமையான நோய் தாக்கம் விவசாயிகளை கடுமையாக பாதித்திருக்கிறது. ஆனால் இவற்றை கடந்து அடுத்த விவசாய செய்கைகளும் விவசாயிகளை பொறுத்தவரை ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டி இங்கிருக்கிறவர்கள் முன்னேறுவது என்பது மிகப்பெரிய பெரியத்தனமாக உண்டு. இலங்கையிலே கைத்தொழில் துறையிலே பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை. ஆடை தொழிலும் இலங்கையினுடைய வரலாற்றிலே மெல்ல மெல்ல வீழ்ச்சி கண்டு கொண்டு போகிறது. கிளிநொச்சி கணேசபுரம் சனசமூக நிலையத்தின் பசுமை சூழலை உருவாக்கலும் மாணவர்களின் கற்றலுக்கான ஊக்குவிப்பு நிகழ்வும் கணேசபுரம் சனசமூக நிலையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் முரளிதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டிலே இந்த ஒரு புதிய நாளிலே மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்திலே இந்த கிராமம் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே முதற்கண் அதை நெறிப்படுத்திய சனசமூக நிலையத்துக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்து, அதே போல மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டு உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான சகல வளங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வர எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, உண்மையிலே ஒரு நாளைக்கு பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றது. நான் இந்த மர நடுகை பற்றி சில விடயங்களை குறிப்பிட்டு எனக்கு உரிய பூர்த்தி செய்யலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய முன்னோர்கள் இந்த உலகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, இந்த உலகம் எப்போது பிறந்தது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய அப்பா, தாத்தா, பாட்டன், ஒப்பாட்டன் என்று எங்களுடைய இனம் இந்த பூமியிலே அல்ல இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் வாழ்வதற்கு தேவையான சகல வசதிகளையும் வாய்ப்புகளையும் இந்த இயற்கையில் இருந்து தான் பெற்றுக்கொள்கின்றோம். அது பல்வேறு விதமாக இருக்கின்றது. முன்னால் கட்டுப்பட்டிருக்கிற வீடாக இருக்கலாம், அல்லது இந்த வாகனங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் இயற்கையை சுரண்டி கொண்டுதான் வாழுகின்றோம். எங்களுடைய முன்னோர்கள் அவர்களும் வாழுகின்ற போது அவர்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதோ விதத்திலே அந்த இயற்கையிலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போதைய தொழில்நுட்ப மாற்றங்கள், தொழில்நுட்ப வசதிகள், நாங்கள் இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும், வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காக இயற்கையை மிகவும் அளவுக்கு அதிகமாக சுரண்டிருந்தது. கேகாலை அவிசாவளி வீதி அட்டாள பிரதேசத்தில் நேற்றைய தினம் மாலை வேன் மற்றும் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளதாக பின்தணிய போலீசார் தெரிவித்துள்ளனர்.
அம்பே பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கற்பிக்கும் அட்டாளை பிரதேசத்தைச் சேர்ந்த அனுஷா ஜெயசேகர என்ற ஆசிரியர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் அவரது 2 குழந்தைகளுடன் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் எதிர் திசையிலிருந்து வந்த வேன் முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கேகாலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்தில் காயமடைந்த மகள் மற்றும் மகன் கேகாலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் வேன் சாரதி கரவநல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பின்தணிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சி அடைந்திருந்த முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. சந்தையில் முட்டையொன்றின் விலை 36 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில நாட்களாக முட்டை விலை 28 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொம்பனி தெருவில் உள்ள அல்டையார் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் 67வது மாடியிலிருந்து தவறி விழுந்த மாணவன் மற்றும் மாணவனின் மரணம் கடந்த சில மாதங்களாக பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் உயிரிழந்த மாணவனின் தாயார் மகனின் மரணத்திற்கு நீதி கேட்டு தொடர்ந்து போராடி வருகின்றார். பாடசாலையின் கவனக்குறைவு மற்றும் பொறுப்பேற்ற செயற்பாடே மாணவனின் மரணத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். மாணவன் உயிரிழந்த அன்று நடந்த சம்பவங்கள் குறித்து விளக்கம் கோரி பாடசாலை மற்றும் அதன் உயர் அதிகாரிகளுக்கு பல கடிதங்கள் எழுதியிருந்தார். ஆனால் சுமத்தப்பட்ட அனைத்து உரிமை கோரல்களையும் குற்றச்சாட்டுகளையும் மறுத்து பாடசாலை நிர்வாகம் பதில் அளித்துள்ளது. இதனை அடுத்து குறித்த தாய் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளார். புகையிரத சாரதிகள், கட்டுப்பாட்டாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் உட்பட புகையிரதத்தின் பிரதான பிரிவுகளில் ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பற்றாக்குறை நிலவுவதால் ரயில் தாமதங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பணியாளர்கள் பற்றாக்குறையாலும் ரயில் இயந்திரங்கள் கிடைக்காததாலும் நாளொன்றுக்கு 40க்கும் மேற்பட்ட ரயில் பயணங்கள் ரத்து செய்ய வேண்டியுள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. தினமும் 390 ரயில்கள் இயக்கப்பட வேண்டியிருந்தாலும் இந்த பற்றாக்குறையால் 346 ரயில்களுக்கு மட்டுமே ரயில் பயணங்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது 150 ரயில் ஓட்டுநர்கள், 120 கட்டுப்பாட்டாளர்கள், 600 தொழில்நுட்ப வல்லுநர்கள் பற்றாக்குறை காணப்படுவதாக கூறப்படுகிறது. முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பல பதவி விலகி 2 வாரங்கள் கடந்துள்ள போதிலும் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் அவர் பெற்றுக்கொண்ட சான்றிதழை இன்னமும் சமர்ப்பிக்காத காரணத்தால் இது குறித்து எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வில் கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது. முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பலவின் கலாநிதி பட்டம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டமையால் அவர் தமது பதவியை துறந்ததுடன் புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரமரத்ன தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் பெற்றுக்கொண்ட பொறியியல் பட்டம் தொடர்பிலான சான்றிதழை சமர்ப்பிப்பதாக உறுதி அளித்திருந்த போதிலும் இன்னமும் அதனை சமர்ப்பிக்காமையால் இது குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வில் கேள்வி எழுப்ப உள்ளதாகவும் அறிய முடிகின்றது. கிளிநொச்சி A35 பிரதான வீதியில் உள்ள புளியம்பொக்கனை பகுதியில் இனம் தெரியாத 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. A35 பிரதான வீதியின் புளியம்பொக்கனை பகுதியில் அமைந்துள்ள பாலத்திலேயே குறித்த 2 ஆண்களின் சடலங்களும் இனங்காணப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 됩니다.